ஸ்டோரி படம் தான் கிஸ் நினச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டோரி தான் நல்லா இருக்கும். ஃபைட்லாம் இல்லை, ஃபைட்டு நார்மலாக தான் இருக்கும். மியூசிக் சூப்பராக இருக்கும். சினிமா அண்டர்டடாக நல்லா இருக்குது. அனிருத்தோட சாங், அனிருத்தோட பாட்டு பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சக்தியும் நல்லா நடிச்சிருக்காரு. கவினோட கம்மியாக ஃபேமிலியும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூசிக்ஸும் வேறு லெவலாக இருக்குது. கிஸ்ஸுங்கிற டைட்டில்னோட எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபேமிலியாகவே பார்க்கலாம், குழந்தைய கூட கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். அந்த லெவலில் இருந்துச்சு படம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபேமிலியாகவே பார்க்கலாம், கப்புள்ஸாக இல்லை கிஸ் கேட்டிருக்கா படம் கிஸ் இருக்கா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கிஸ் ரொமான்டிக்கான படமெல்லாம் தெரியல அவ்வளோவா. அந்த டைட்டிலுக்கும் இருக்கும், அந்த பேருக்கு வந்து ஒரு படம் எடுத்துருக்காங்க. அவ்வளோவா யாரோட ஆக்டிங் பெஸ்ட்டாக இருந்துச்சு? கவினோட நல்லா தான் இருந்துச்சு. அந்த பிரீத்தி அவங்களோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்த மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஹீரோயினும் நல்லா இருந்துச்சு படம். சாங்கில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? 3D பாட்டுலாம் என்ஜாய் பண்ணாங்க. சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரெண்டு பாட்டு கொஞ்சம் ஹிட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு ஆடியன்ஸ்? அவ்வளோவா ஆடியன்ஸ் இன்னைக்கு இப்போ வராத மாதிரி தான் இருக்குது. பட் போக போக வரலாம். இன்னைக்கு கொஞ்சம் காலையில் நாளே யாரும் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு படம், வந்து பார்க்கலாம் என்ன. இல்லை இந்த படத்தை டைட்டில் வந்து கிஸ் வச்சனால இருக்க தயங்குறாங்களா? அப்படிலாம் கிடையாது. இது ஒரு மாதிரி 18% கிடையாது. எல்லாருமே சின்ன பசங்க கூட வந்து பார்க்கலாம். பட் அவ்வளோலாம் பெரிய ரேட்டிங் எவ்வளோ இருக்கு? கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஆல்ரெடி அழகி தம்மானில் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. சேம் அதே மாதிரி அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. மியூசிக் ஃபைட்டில் எப்படி இருக்கும்? மியூசிக் நார்மல் தான் ப்ரோ. ஃபைட் அந்த ஃபைட் இல்லை, ஃபைட் அந்த ஆக்டிங்லாம் ஆக்டிங் ஓகே தான். பட் ஒன் டைம் பார்த்துட்டு ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கா? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே. கவினுக்கு ஸ்டார் பிளட்டி பிரேக்கர் சரியாக ஓடல. இந்த படம் அந்த கை கொடுக்குமா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவும் கஷ்டம் தானா? என்ன உங்களுக்கு இது படத்தை ஒர்க் அவுட் ஆகல? கான்செப்ட் அந்தளவு பெருசாக இல்லை, ரொம்ப நார்மலாகவே தான் ஃபுல்லாக லேக் ஆகுது. நான் ஸ்டோரி சரியில்லை, ஸ்க்ரீன் சரியில்லை, மொத்தமாக இது சரியில்லையா? ஸ்டோரி அந்த ஸ்டோரியே இல்லை ப்ரோ. மோஸ்ட்லி ஸ்டோரி இல்லை, ஆல்ரெடி வந்த கான்செப்ட் தான் இருக்குது. படத்துக்கு ஏன் டைட்டில் கிஸ் வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? அது அதை வச்சு தான் படமே போகுது. கிஸ் பண்ணுறதுனால ஒரு இது வருது, ஸ்பாயில் பண்ணணும். ஹீரோ ஹீரோயின் மொத்தம் எத்தனை கிஸ் எடுத்துருக்காங்க படத்தில்? இல்லை ஹீரோ ஹீரோயின் இல்லை, கிஸ்ஸு மோஸ்ட்லி ஒன் டைம் நம்ம தான். ஓகே. கவின் தவிர வேறு யாரோட ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்குது? அது நார்மலாக தான் போகுது, ரொம்ப ஆக்டிங் பெருசாக தான். யாருன்னு பெருசாக இருக்குதா? படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குங்க? 10 கேட்குறீங்கன்னா 10க்கு 10க்கு ஒரு 7 கொடுக்கும். மியூசிக்கில் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. 3D பாட்டுக்கெலாம் வெயிட் பண்ணாங்களா? 3D பாட்டு வந்துச்சு அதில். சரியாக ஓகே.